ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம லக்ஷ்மி பிரியா அந்த கேங்கோட ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழகியல் இருக்குது, அன்பியல் இருக்குது, குறும்பு இருக்குது. பிடிச்சிட்டாங்க, குட்டீஸை வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சொன்ன பிஸ்கெட் சாப்பிட்றப்ப குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்னு டோரா புஜ்ஜி இதாக இருக்கட்டும். அண்ட் அங்கேயுமே ஒரு சில இடத்துல வந்து நாங்கள்லாம் வந்து எப்போ நாங்கள் போகிறோம் பேக்ஸ் அப்படி டோராவின் பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கேங்கே வந்து செம்ம வைப்பாக வந்து சூப்பராக இருந்தது. குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோ அவங்க ஸ்டோரியில் நான் பார்த்தப்போ எல்லாருமே வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. அண்டு ஸோ அதுதான், அது இல்லாமல் 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லையா? ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டு பிக்கும் அப்படியே ஒரு நேச்சுரலாக நம்ம இயற்கையும் அழகு, நம்ம லக்ஷ்மி பிரியாவும் அழகு, யார் அழகுன்னு போட்டி போட்டு காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஃபோட்டோ ஷூட் பிக்ஸு. நம்ம பவித்ராவுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்டு கலாட்டா ஈவெண்ட்டு, சிங்கப்பூர் ஈவெண்ட்டுக்கு நம்ம விஜயும் இன்வைட் பண்ணார், நம்ம காவேரியும் இன்வைட் பண்ணாங்க. அண்டு ஏற்கனவே முன்னாடி இருக்க சத்யா ரீட்டெயிலுக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி பண்ணாங்கள்ல. ஸோ அந்த பேக்ரவுண்டும் நம்ம விஜய் கலாட்டாக்கு சொன்ன பேக்ரவுண்டும் சேமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை ரிலேட் பண்ணி ஃபேன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை வீக்காக ஃபோட்டோ ஷூட் எதுவும் நடந்திருக்கும் போல் அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து காஸ்டியூமை காட்டக்கூடாதுன்ட்டு ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஹேர்லாம் வந்து ரெடியாகி இருப்பாங்க, கேர்லி ஹேராக. ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் வீக்காக்கு இருக்கு போல். அதுவும் அவர் வந்து பட்டு வேஷ்டி சட்டை கட்டி ஒரு ரீல் போட்டார். இப்போது இந்த ப்ரமோஷனில் வந்து கோட் சூட்லாம் போட்டிருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோஷூட் இருக்கும் போல் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ எதுவும் கன்ஃபார்ம் இல்லை, பார்ப்போம் நமக்கு என்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்ட்டு தெரியல. அண்டு அந்த வீடியோலையுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே சைடில் பார்த்து சிரிப்பார். யாராருக்கும் சைடில் அப்படின்ட்டு தெரியலை. அண்ட் இன்னொரு கோஇன்ஸ்டன்ஸ், நம்ம வீக்கானாலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் கோஇன்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது எப்பயுமே வந்து அமைஞ்சிடும். இவங்களுக்கு பிடிச்சது அவங்களும், அவங்களுக்கு பிடிச்சது இவங்களும் ரீசன்ட் டேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஏற்கனவே விஜய் டிவிலேருந்து மகாநதி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் திஸ் ஆர் தட்டுன்னு வச்சப்போ நம்ம காவேரி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து பீச்சில் லாங் வாக் போக பிடிக்கும்னு சொன்னாங்க. நம்ம விஜய் என்ன சொன்னார்னா, மவுண்டைன் ட்ரெக்கிங் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம விஜய் வந்து முன்னாடியே வந்து பீச்சில் நடக்கும்போது நான் பிழை அந்த சாங்கு போட்டு செம்மையாக ஒரு ரீல் போட்டிருந்தாரு. இப்போ நம்ம காவேரி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மவுண்டைன் ட்ரெக்கிங் போயிருக்காங்க. ஸோ 2 பேரும் வாழ்கிறாங்க விஜய் காவேரியாவே. நம்மளும் இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம்.